வணக்கம் மர்களே, நான் உங்க சுபஸ்ரீ. இன்னைக்கு நம்ம CS2ல என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா CSS மேத் ஃபங்க்ஷன் பத்தி தாங்க பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ மேத் ஃபங்க்ஷன்னா என்னன்னா, இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான டூல். நம்ம CSS ஃபைல்ல டைரக்டா கால்குலேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மேத் ஃபங்க்ஷனில் என்ன யூசஸ்ன்னு பார்த்தோம்னா, நம்ம டைனாமிக் ஸ்டைலிங் பண்ணிக்கலாம். தென் ஈஸியாக ஃப்ளெக்சிபிள் லேயர்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ரெஸ்பான்சிவ் டிசைன்ஸ்லாம் கிரியேட் பண்ணிக்கலாம் இந்த மேத் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. தென் இந்த மேத் ஃபங்க்ஷனில் பார்த்தோம்னா ஒரு 4 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குதுங்க. என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்னு பார்த்தோம்னா, கால்சி ஃபங்க்ஷன், மேக்ஸ் ஃபங்க்ஷன், மின் ஃபங்க்ஷன், கிளாம்ப் ஃபங்க்ஷன் 4 இருக்குது. இப்போ ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸும் எக்ஸாம்பிளோட பார்த்துருவோம். ஸோ அதுக்கு நான் பாடி டேக்ல 4 பேராடாக் கொடுத்து எழுதிக்கிறேங்க வித் கிளாஸ் நேம்ஸோட. நான் சேவ் பண்ணி ரன் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுக்குறேன். ஸோ இங்கே பாருங்க, அந்த 4 பேராகிராஃப்மே டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு ஸ்டைலிங் பண்ணிடுவோம். எக்ஸ்டர்னல் ஸ்டைல் பண்ணிடுவோம். ஸ்டைல் டாட் CSS ஃபைலில் கிளாஸ் நேம் டாட் para1 கொடுக்குறேன். தென் கர்லி பிரேசஸ் கொடுத்து பார்டர் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். 2 பிக்சல் சாலிட் ரெட்னு கொடுக்குறேன். தென் வித் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். 100% கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் பேராக்கு வித் 100% கொடுத்தனால ஃபுல்லாக வித் எடுத்துருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் பேராக்கு கால்சி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி வித்தை கால்குலேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு இந்த 100% ரிமூவ் பண்ணிடுறேன். கால்சி ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். தென் பராந்திசிஸ் கொடுக்கணும். இந்த பராந்திசிஸ்க்குள்ள 100% கொடுக்குறேன். தென் மைனஸ் சைன் கொடுக்குறேன். 300 பிக்சல் கொடுக்குறேன். ஸோ இப்போ இங்கே என்ன நான் சொல்லியிருக்கேன்னா, 100%லேருந்து 300 பிக்சலை ரிமூவ் பண்ணு அப்படின்னு நம்ம இங்கே சொல்லியிருக்கிறோம். இந்த கால்சி ஃபங்க்ஷனுக்கு ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் கொடுக்கலான்னு பார்த்தோம்னா, மைனஸ் சைன் கொடுத்துக்கலாம், ப்ளஸ் சைன் கொடுத்துக்கலாம், மல்டிப்ளிகேஷன் சைன், டிவிஷன் சைன் 4 சைன்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நான் இங்கே மைனஸ் சைன் தான் கொடுத்துருக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் பெராக்கு வித்து 100%லேருந்து 300 பிக்சலை மட்டும் ரிமூவ் பண்ணிடுச்சு. ஸோ இங்கே ரைட் சைடில் பார்த்தோம்னா 300 பிக்சல் ரிமூவ் பண்ணிடுச்சு. தென் நெக்ஸ்ட் மைனஸ் 500 பிக்சல் கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் பேராக்கு வித்து 100%லேருந்து 500 பிக்சல் ரிமூவ் பண்ணி கால்குலேட் ஆகியிருக்குது. தென் அதே மாதிரி ப்ளஸ் சைன் கொடுக்குறேன். மைனஸ் ரிமூவ் பண்ணிடுறேன். நான் இங்கே ப்ளஸ் கொடுத்தனால 100% கூட 500 பிக்சல் ஆட் ஆகும். ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்க, 100% கூட 500 பிக்சல் ஆட் ஆகி வித்தை கால்குலேட் பண்ணியிருக்குது. ஸோ இங்கே ரைட் சைடில் பார்த்தோம்னா 500 பிக்சல் ஆட் பண்ணியிருக்குது. ஓவர்ஃப்ளோ ஆகிருக்குது எக்ஸ் ஆக்சிஸில். ஸோ இந்த மாதிரி நம்ம கால்சி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு எலமெண்ட்டை கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்படி தான் கால்சி ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். இதே மாதிரி தான் மல்டிப்ளிகேஷன் சைன், டிவிஷன் சைன்லாம் ஒர்க் ஆகும். தென் அதே மாதிரி நம்ம கால்சி ஃபங்க்ஷன் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். தென் நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் பேராக்கு ஸ்டைலிங் பண்ணிடுவோம். கிளாஸ் நேம் டாட் para2 கொடுக்குறேன். தென் கர்லி பிரேசஸ் கொடுத்து பார்டர் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். 2 பிக்சல் சாலிட் ப்ளூன்னு கொடுக்குறேன். தென் வித் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். வித் 400 பிக்சல் கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க, செகண்ட் பேராக்கு வித் 400 பிக்சல் மட்டும்தான் இருக்குது. இப்போ நம்ம மேக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த செகண்ட் பேராக்கு வித்தை கொடுப்போம். ஸோ அதுக்கு இந்த 400 பிக்சல் ரிமூவ் பண்ணிடுறேன். மேக்ஸ் ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். தென் பராந்திசிஸ் கொடுத்து இந்த பராந்திசிஸில் வேல்யூஸ் 400 பிக்சல் கொடுக்குறேன். தென் கமா கொடுத்து 70% கொடுக்குறேன். இந்த மேக்ஸ் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகும்னா, இந்த 2 வேல்யூஸில் எந்த வேல்யூஸ் ஹையாக இருக்குதோ அந்த வேல்யூஸ் தான் எலமெண்ட்டோட வித்துக்கு அப்ளை ஆகும். இப்போ இங்கே 400 பிக்சல்லையும் 70%லையும் பார்த்தோம்னா 70% தான் ஹையாக இருக்குது. ஸோ 70% தான் பராக்கு வித்து அப்ளை ஆகும். ரன் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்க, அந்த செகண்ட் பராக்கு வித்து 70% அப்ளை ஆயிருக்குது. அந்த 2 வேல்யூஸில் பார்க்கும்போது 70% தான் ஹையஸ்டாக இருக்கிறதுனால. இது நெக்ஸ்ட் கமா கொடுத்து இன்னொரு வேல்யூ கொடுக்குறேன். 100% கொடுக்குறேன். ஸோ நம்ம 3-4 வேல்யூஸும் கூட கொடுத்துக்கலாம் இந்த மேத் ஃபங்க்ஷன்ஸ்க்கு. இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். செகண்ட் பேராக்கு 100% அப்ளை ஆகும். ஸோ இந்த 3 வேல்யூஸில் கம்பேர் பண்ணும்போது 100% தான் ஹையஸ்ட் வேல்யூவாக இருக்குது. ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க, செகண்ட் பேராக்கு 100% வித் அப்ளை ஆகிருக்குது. இப்படி தான் மேக்ஸ் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். இந்த நெக்ஸ்ட் தேர்ட் பேராக்கு ஸ்டைலிங் பண்ணிடுவோம். கிளாஸ் நேம் டாட் para3 கொடுக்குறேன். தென் கர்லி பிரேசஸ் கொடுத்து பார்டர் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். 2 பிக்சல் சாலிட் க்ரீன் கொடுக்குறேன். ஃபாண்ட் சைஸ் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன்.
தென் மின் ஃபங்க்ஷன் வந்து கொடுக்குறேன், பராந்தசிஸ் கொடுத்து 2.5 ரெம்னு கொடுக்குறேன், தென் கமா கொடுத்து 20 பிக்சல் வந்து கொடுக்குறேன். இப்போ இந்த மின் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகும்னா, இந்த ரெண்டு வேல்யூஸ்ல எது மினிமம் வேல்யூவோ அதுதான் வந்து தேர்ட் பேராக்கு வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து அப்ளை ஆகும். இப்போ இங்கே 2.5 ரெம்னு வந்து கொடுத்துருக்குறேன். 2.5 ரெம் வந்து 40 பிக்சலுக்கு ஈக்குவல். ஸோ இங்கே பார்த்தோம்னா 20 பிக்சல் தான் வந்து மினிமமாக இருக்குது. இப்போ ஃபாண்ட் சைஸ் வந்து தேர்ட் பேராக்கு வந்து 20 பிக்சல் தான் வந்து அப்ளை ஆகும். ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்க, தேர்ட் பேராக்கு வந்து 20 பிக்சல் தான் வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து அப்ளை ஆயிருக்குது. இப்போ நான் டெவலப்பர் டூல் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ Ctrl+Shift+I கொடுக்குறேன். டெவலப்பர் டூல் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த டெவலப்பர் டூலில் பார்த்தோம்னா டாப்ல இந்த ஆரோ மார்க் சிம்பிள் வந்து தெரியுதுங்களா, இந்த சிம்பிள் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். தேர்ட் பேரால வைக்கிறேன். தேர்ட் பேரால வைக்கும் போது பாருங்க, ஃபாண்ட் வந்து 20 பிக்சல் டைம்ஸ் நியூ ரோமன் வந்து இருக்குது. ஸோ 20 பிக்சல் தான் வந்து தேர்ட் பேராக்கு வந்து அப்ளை ஆகிருக்குது. ஃபாண்ட் சைஸ் வந்து இந்த நெக்ஸ்ட் வந்து இன்னொரு வேல்யூ வந்து கொடுக்குறேன், கமா கொடுத்து 1 ரெம்னு வந்து கொடுக்குறேன். இப்போ இந்த 3 வேல்யூஸில் எது மினிமம் வேல்யூவோ அதுதான் வந்து தேர்ட் பேராக்கு வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து அப்ளை ஆகும். ஸோ 1 ரெம்னா 16 பிக்சலுக்கு ஈக்குவலுங்க. ஸோ 16 பிக்சல் தான் வந்து இந்த 3 வேல்யூஸில் வந்து மினிமம் வேல்யூ. ஸோ 16 பிக்சல் தான் அப்ளை ஆகும். ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் தேர்ட் பேரால வைக்கிறேன். இப்போ பாருங்க, ஃபாண்ட் வந்து 16 பிக்சல் டைம்ஸ் நியூ ரோமன் வந்து டிஸ்பிளே ஆகிருக்குது. ஸோ இப்படி தான் வந்து மின் ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும். இந்த நெக்ஸ்ட் ஃபோர்த் பேராக்கு வந்து ஸ்டைலிங் வந்து பண்ணிடுவோம். கிளாஸ் நேம் வந்து .para4ன்னு கொடுக்குறேன். தென் கர்லி பிரேசஸ் கொடுத்து பார்டர் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன், 2 பிக்சல் சாலிட் கொடுக்குறேன், ஃபாண்ட் சைஸ் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன், கிளாம்ப் ஃபங்க்ஷன் வந்து கொடுக்குறேன். இந்த கிளாம்ப் ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்தோம்னா வேல்யூஸ் வந்து 3 வந்து கொடுக்கணுங்க. என்னென்ன வேல்யூஸ்ன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து மினிமம் வேல்யூ வந்து கொடுக்கணும். மினிமம் வேல்யூ வந்து நான் 30 பிக்சல் வந்து கொடுக்குறேன். தென் கமா கொடுத்து ப்ரிஃபர்டு வேல்யூ வந்து கொடுக்கணும். ப்ரிஃபர்டு வேல்யூ வந்து நான் 3 ரெம்னு கொடுக்குறேன். தென் கமா கொடுத்து மேக்ஸிமம் வேல்யூ வந்து கொடுக்கணும். மேக்ஸிமம் வேல்யூ வந்து 4 வியூ போர்ட் வித் வந்து கொடுக்குறேன், VW வந்து கொடுக்குறேன். இந்த கிளாம்ப் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஸ்க்ரீன் சைஸுக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து கேல்குலேட் வந்து ஆகிக்கும். நீங்கள் 3 வேல்யூஸ் கொடுத்தனால இந்த மின் அண்ட் மேக்ஸ் வேல்யூஸ் ரேஞ்சுக்குள்ளேயே ஃபாண்ட் சைஸ் வந்து கேல்குலேட் ஆகும். ஸோ அதாவது மினிமம் வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து 30 பிக்சல் தான் இருக்கணும், அது கீழே வந்து போகக்கூடாது. தென் அதே மாதிரி மேக்ஸிமம் 4 VWன்னு கொடுத்தனால மேக்ஸிமமாக வந்து 4 VW அளவுக்கு தான் இருக்கணும், அதை தாண்டி வந்து போகக்கூடாது. ஸோ இந்த 2 ரேஞ்சுக்குள்ளேயே ஃபாண்ட் சைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்க்ரீன் சைஸ்க்கு தகுந்த மாதிரி கேல்குலேட் வந்து ஆகிக்கும். நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், ஃபாண்ட் சைஸ் வந்து பெருசாக வந்து இருக்குது. Ctrl+Shift+I கொடுக்குறேன். ஸோ டெவலப்பர் டூல் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த டெவலப்பர் டூலில் மேலே மொபைல் ஐக்கான் இருக்குதுங்களா, அந்த மொபைல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் டாப்பில் இருக்க அந்த ஆரோ சைன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபோர்த் பேரால வைக்கிறேன் பாருங்கள், ஃபாண்ட் சைஸ் வந்து 48 பிக்சல் இருக்குது பாருங்க. ஸோ நம்ம 3 ரெம்னு வந்து ப்ரிஃபர்டு வேல்யூ வந்து கொடுத்துருந்தோங்களா, ஸோ 3 ரெம்னா 48 பிக்சலுக்கு ஈக்குவலுங்க. ஸோ ப்ரிஃபர்டு வேல்யூ வந்து ஃபோர்த் பேராக்கு வந்து அப்ளை ஆகிருக்குது. இப்போ நான் வந்து இந்த ஸ்க்ரீனை வந்து ஸ்ட்ரிங்க் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் ஃபோர்த் பேரால வச்சு காட்டுறேன். இப்போவுமே வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து 48 பிக்சல் தான் வந்து இருக்குது. இன்னும் நான் ஸ்க்ரீன் சைஸ் வந்து ஸ்ட்ரிங்க் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் ஃபோர்த் பேரால வைக்கிறேன். இப்போ பாருங்க, ஃபாண்ட் சைஸ் வந்து 40.72 பிக்சல் டைம்ஸ் நியூ ரோமன் வந்து இருக்குது ஃபோர்த் பேராக்கு வந்து. ஸோ அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் வந்து ஆகிருக்குது ஸ்க்ரீன் சைஸுக்கு தகுந்த மாதிரி. ஃபாண்ட் சைஸுமே வந்து கிளாம்ப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணனால இப்போ நான் இன்னும் ஸ்க்ரீன் சைஸ் வந்து ஸ்ட்ரிங்க் பண்ணி காட்டுறேன். இப்போ ஃபோர்த் பேரால வச்சு காட்டுறேன். இப்போ பாருங்க, ஃபாண்ட் சைஸ் வந்து 30 பிக்சல் டைம்ஸ் நியூ ரோமன் வந்து இருக்குது. ஸோ நான் இன்னும் ஸ்க்ரீன் சைஸ் வந்து ஸ்ட்ரிங்க் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் ஃபோர்த் பேரால வச்சு காட்டுறேன். இப்போ பாருங்க, ஃபாண்ட் சைஸ் வந்து எகெயின் 30 பிக்சல் டைம்ஸ் நியூ ரோமன் தான் வந்து இருக்குது. ஸோ நம்ம மினிமம் வேல்யூ வந்து 30 பிக்சல் தான் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ 30 பிக்சல் கீழே வந்து போகாது. தென் அதே மாதிரி மேக்ஸிமம் வந்து 4 VWன்னு கொடுத்தனால மேக்ஸிமம் வேல்யூ வந்து அதை தாண்டி வந்து போகாது. ஸோ இப்படி தான் வந்து கிளாம்ப் ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும். ஸ்க்ரீன் சைஸுக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் சிஎஸ்எஸ் மேத் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தோம். மேத் ஃபங்க்ஷனில் 4 ஃபங்க்ஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம். கேல்சி ஃபங்க்ஷன், மேக்ஸ் ஃபங்க்ஷன், மின் ஃபங்க்ஷன், கிளாம்ப் ஃபங்க்ஷன் 4 வந்து பார்த்தோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி நண்பர்களே.